ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இன்றைக்கி எங்கள் கார்டனில் எடுத்த ஹார்வெஸ்ட் கடாரங்காய். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் கடாரங்காய் நல்லா காய்ச்சிருக்கு. நல்ல இந்த மாதிரி மஞ்சள் கலர் வந்தால் தான் அது எடுக்கணும். எடுத்து ஊறுகாய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடாரங்காய் எங்கள் தோட்டத்தில் ஒரு 2 வருஷம் முன்னால் இதே மாதிரி தான் நிறைய காய்ச்சி நிறைய ஊறுகாய் போட்டு சேல் பண்ணினோம். இதுக்கு நேச்சுரல் உரம், அப்புறம் நாங்கள் டெய்லி விழுற அந்த பீல்ஸு காய்கறி தோல் எல்லாத்தையும் அரைச்சி போட்டு பண்ணுறது. அப்புறம் அப்பப்போ கொத்தி விட்டு தண்ணி ஊற்றி பாதுகாப்போம். ஸோ அப்படி நேச்சுரலாக வளர்ந்த இந்த கடாரங்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ரொம்ப ரிச் இன் விட்டமின் சி. அப்புறம் ப்ரெக்னென்சியும் போது இந்த நாசியா வாமிட்டிங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டைஜஷனில் ரொம்ப எய்ட் பண்ணும். ஸோ இது நார்த்தங்காய் ஃபேமிலியில் சேர்ந்தாலும் கடாரங்காங்கிறது ஒரு ஸ்பெஷல் யூனிக் ஃப்ரூட் ஆக்சுவலி. ஸோ இதை நாங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி சர்க்குலராக கட் பண்ணோம். இந்த எவ்வளோ ஜூஸியாக நல்லா இருக்குது, நல்ல வாசனை. அண்டு ரொம்ப இயற்கையாக வளர்ந்த வீட்லேயே காய்ச்ச கடாரங்காய். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கே, இதுலேயே கட் பண்ணி செக்மெண்ட்டாக கட் பண்ணி போட்டால் அது அப்படியே பீஸாக நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது இதை வெறும் இப்போ ஜாடியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கு, ஸ்டெரிலைஸ் பண்ணி இதில் வெறும் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு இந்த பீசஸையும் போட்டு 3 நாள் ஊறணும். ஸோ ஊறின அப்புறம் எடுத்து நல்லெண்ணெயை விட்டு தாளித்து காரப்பொடி போட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட போட்டு நல்லா வதக்கி வச்சுன்னா ஈஸியாக ஒரு 6 மாதம் கெட்டு போகாதைக்கு இருக்கும். ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணால் அப்படித்தான். ஸோ இது ஒரு 15 டேஸில் ரெடி ஆகிடும். ரெடி ஆனோடனே நான் திருப்பி சொல்கிறேன், யூடியூப்பில் யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ண போகிறோம். கூடவே இன்றைக்கி வந்தது அவகேடோ. ஸோ அவகேடோ அதுவும் அப்படி தான், அந்த மரம் 2 பக்கத்தில் இருக்குது. இதுவும் நேச்சுரலாக அப்படியே வீட்லேயே காய்ச்சக்காய். ஸோ 2 ஆள் மரத்து மேலே ஏறி இதெல்லாம் கீழே விழுந்தால் அடிபட்டு போயிடும். ஸோ கீழே விழாதிக்கு கீழே ஒரு துணியை பிடிச்சிட்டு மரத்து மேலே ஏறி எடுத்து பறித்து கொடுத்த காய். ஸோ இது ஒரு பெரிய சமாச்சாரம் எனக்கு. பிகாஸ் யூஸ்வலாக வாங்கிறது சிலது கீழே விழும், அடிபட்டிருக்கும், சேலாத்தை பார்ப்போம், அங்கே கருப்பு, இங்கே இது அப்படியே நேச்சுரலாக வளர்ந்தது. இதுவும் அப்படியே நேச்சுரலாக இருக்குது. ஸோ அந்த ஆளுகள் எல்லாம் மேலே ஏறி பறித்து அந்த துணி மேலே விழுற மாதிரி பிடிச்சி எடுத்து கொடுத்த காய் இது. ஸோ இது 2 தான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட். அந்த ஊருக்கு இதை கொஞ்சம் கொடுப்போம். ஸோ 9 காய் இருந்தது. 9ம் இந்த 2 ஜாடியிலையும் ஃபுல்லாகிடுது. ஸோ இப்போ வெறும் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு வச்சுருக்கோம். இதை இப்போ மூடி வச்சுட்டு ஒரு நல்ல துணியாலையும் கட்டி வச்சுட்டா 3 நாளைக்கு அப்புறம் நல்லா தண்ணி விட்டுக்கும். அது தண்ணி விட்டுட்ட அப்புறம் அந்த தண்ணியோடையே அப்படியே போய்ட்டு கடாயில் எண்ணெயை போட்டு நல்லா வதக்கணும். ஸோ கடைசியில் இந்த கிரேவியும் அந்த பீசஸுமா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிரின் சாத்துக்கு, சாம்பார் சாத்துக்கு, இல்லைன்னா வெறும்னா சாத்தோடையே சாப்பிட்லாம்.
இல்லைன்னா வந்து கொஞ்சம் நாசியா வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால் ஒரு பீஸை கூட வாயில் போட்டுக்கலாம். இது வீட்டிலே காய்ச்சதுனால இது ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து முடித்த உடனே நான் காட்டுறேன் திருப்பி. ஸோ போன மாதம் வந்து நாங்கள் டிஸ்பேட்சு அப்புறம் இந்த ஊறுகாய் அதெல்லாம் வச்சுக்கவே இல்லை. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் பேத்திகள்லாம் வந்திருந்தா, பொண்ணுங்கள் மாப்பிள்ளை எல்லாம் வந்திருந்தா. ஸோ அவளோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதம் திருப்பி பேக் டு இந்த ரொட்டீனுக்கு வந்தாச்சு. ஸோ அவள் வந்தப்போ நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணோன்னா, நிறைய பேர் வந்தா. எங்கள் ஊர்படி மச்சினர், அவளோட புள்ள, மாட்டு பொண்ணு, பேத்தி எல்லாருமே வந்தா. எல்லாருக்குமே மோஸ்ட்லி 99% ஹோம் குக் ஃபுட் தான். ஸோ அதனால் வயர் அப்செட் ஆகி இது பண்ணி ஒன்றுமே ஆகலை. அண்ட் விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருந்தது குழந்தைகளுக்கு. ஸோ இந்த மினிமலிசமோட ஒரு டாப் ப்ரையாரிட்டி என்னென்னா பில்டிங் குட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ நிறைய சாமானத்தை வச்சுட்டு இங்கே தொடாதே அங்கே தொடாதே, அது விழுந்துடும் இது விழுந்துடும், இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம், இங்கே ஓடப்படாது இங்கே சாடப்படாதுன்னெலாம் சொல்லறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வீடை வந்து கிளட்டர் ஃப்ரீயாக ரொம்ப சாமான் நல்லதாக வச்சுட்டு வந்தால் வெளியிலையும் விளையாடுறது குழந்தைகள் அண்ட் மிச்ச குழந்தைகள் அவளோட வந்தவாளும் எல்லாருமே சேர்ந்து உள்ளே ஸ்கூட்டர்லாம் ஓட்டிட்டு ஜாலியாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாள். ஸோ நம்ம ப்ரையாரிட்டி எப்போவுமே என்னென்னா மெட்டீரியல் திங்ஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி குவாலிட்டி லைஃப் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அப்பப்போ நமக்கு தெரியாது. ஸோ சாமானை வாங்கிறத எல்லாத்தையும் வாங்கி டெக்கரேட் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும், இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினச்சிக்கிறோம். ஆக்சுவலி அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்தால் ஐயோ இவ்வளோ சாமானம் இருக்குது, இடம் போராய்க்கு வந்து விடுத்தே, குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லை, எதாவது தட்டி விட்டுடுமோன்மோ, எதாவது மேலே தூக்கி வைக்கணுமோன்மோ, இந்த மாதிரியே கவலையாக இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு மினிமலிசம் வந்து ரொம்ப நல்ல கான்செப்ட். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா டாப் ப்ரையாரிட்டி என்னவோ அதெல்லாம் இன் பிளேஸ் வரும். எங்களுக்கு சிரமமாகவே இருக்கலை, இவ்வளோ பேர் வந்தது ஈஸியாக எல்லாம் முடிஞ்சு போச்சு. பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நல்லா சௌக்கியமாக போச்சு. அண்டு நீங்கள்லாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.